நம்ம ஒரு விஷயத்தை படிக்க போதுங்க, நீங்க அந்த மனக்கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து பார்க்கணும். அந்த இடத்துல உங்களை வச்சு பார்க்கணும். அதனுடைய உணர்வை நீங்க அதை புரிஞ்சுக்க முடியும். ஒரு தலித்தை பத்தி பேசுறீங்க, ஒரு தாழ்த்தப்பட்ட பத்தி பேசுறீங்க, அவங்க மனம் சுமக்குறாங்க. இன்னைக்கும் பீகார், ஹரியானா அங்கெல்லாம் எடுப்பு கக்கூஸ் இருக்குது. நிறைய கிராமங்களுக்கு நானே என் கண்ணால பார்த்திருக்கேன். நிறைய கிராமங்களுக்கு எல்லாம் போனீங்கன்னாக்கா, நம்ம ஊர்ல எல்லாம் இப்ப பெரும்பாலான ஊர்களை எடுப்பு கக்கூஸ்லாம் கிடையாதுங்க. ஆனா இங்க வாடிகள் தான் எடுப்பாங்க. நிறைய கிராமங்கள்ல, வடநாடுகள்ல கூடைகளை எடுப்பாங்க. அடுத்தவனுடைய மரத்தை கூடைகள்ல சுமந்து போகும்போது எப்படி இருக்கும், அதனுடைய நீங்க அப்படியே படிச்சுட்டு போயிடலாம். ஆனா நீங்க கொஞ்சம் மனக்கண்களை கொண்டு வந்து பாருங்க. அந்த அந்த குடும்பத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னாக்கா உங்க நிலைமை எப்படி இருந்திருக்கும். நீங்க மெட்ராஸ் போறீங்க, நிறைய கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் பிளாட்ஃபார்ம்ல வசிக்கிறாங்க. லட்சக்கணக்கான பேர் கூவாத்துல ஓரமா வசிக்கிறாங்க. அங்க எல்லாம் நீங்க வாழ்ந்தீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்தா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு